என் கூட. Do you know how much I love you? Hey. எவ்வளோ? ஒரு ஃபிளாட் 11th ஃப்ளோர்ல வாங்குறேன். வாங்குறோம். நான் உனக்கு காஃபி போட்டு தருவேனா? வாயில வைக்க முடியல, கீழே தூக்கி போட்டுறேன். 11th ஃப்ளோர்ல இருந்து எவன் தலையிலயாவது விழும். கமால். நான் ரோட்ல நிறுத்திட்டல. தெரியல என்னாச்சுன்னு. கார்ல தான் சீட் இருக்குல்ல, ஏன் நிறுத்தாம போறாங்க? காரில் சீட்லாம் இருக்கு, ஆனால் அதில் டிக்கெட் இருக்கு. டிக்கெட் ஷி ரஸ்கோ. ராஸ்கல் தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு மழை பெஞ்சா நல்லதான். அப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன இடி இடிக்குமா? மறந்துடாத. எதா? மறந்துட்டியா? அப்பாவை மீட் பண்ணோம் இல்லை? கொன்றுவேன். இப்படிதான் கொள்வேன்னா தினமும் மறந்துட்டே இருப்பேன். ஹரிஷ், டைம் ஆகுது, இன்னும் சதீஷ் வரல. இதே வேலையா போச்சு. சதீஷ்க்கு யாரும் ஸ்டாண்ட் பை நிற்காதீங்க. இன்னைக்கு ஆர்ஜே டாக்லாம் ஃபர்ஸ்ட் சாங் போட்டோம், நான் பார்த்துக்கிறேன். மாமி சென்னை சூரியன் FM 93.5 தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. கொட்டாவி விட்டவன் வாயில கொய்யா பழம் விழுந்த கணக்கா பேரழகிகளே பெண் தெய்வங்களே பளபளன்னு இருக்க உங்களுக்காக சில அழகு குறிப்புகளை சும்மா அள்ளி தெளிக்க போறேன். ஐஸ்பாய் விளையாடுற பாப்பால இருந்து ஐஸ்வர்யா ராய் ஆகணும்னு நினைக்கிற பாட்டி வரைக்கும் பேப்பர் பேனோட ரெடியா இருங்க. யாருக்கும் இல்லாம உங்களுக்காக ஒரு டாப் டக்கே சாங் எடுத்து வச்சிருக்கேன். சோ சூரியன் FM 93.5 தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஏண்டா ஒரு பிரைம் டைம் ஷோ ஆர்ஜே ஷோக்கு 1 hour மணி உனக்கு தெரியாது? நடிக்காதடா. நான் சொல்கிறது 1% கூட உனக்கு ஒர்க்லேயே எனக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து உனக்கு சுஷி கூட தாண்டா ஷோ. சுசிலவா அந்த பொண்ணா? ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாலே முறைக்குமே சாப்பிடும். வயசு 34, கேட்கறதுக்கே சுகமா இருக்கு. பொன்னி, நைஸ் நேம். அது ரைஸ் நேம். ஒண்ணு பாருங்களா, இங்க வந்தா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 3 தடவை கல்யாணம் ஆயிடுச்சே. 3 தடவையா?
எப்படி 2 தடவை டைவர்ஸ் ஆனா 3வது தடவை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். இப்போ அதுவும் ஓடி போயிடுச்சு. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஒரே பையன், சிரிச்ச முகம். இவருக்கா? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்ஜினியருக்கு படிச்ச அமெரிக்காவில் செட்டில் ஆகிற மாதிரி நல்ல மாப்பிள்ளை வேணுங்க. ஃபேமிலியை பாத்துக்கிற மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகாம இருக்கும். பொண்ணா வேணும். மாப்பிள்ளை வேணும். கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்தா போதும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல அருமையான அழகான மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க. சந்தோஷமா? எல்லா பயிலும் கேவலமாக இருக்கானுங்க. நம்ம சுசீலா எப்படி கட்டி கொடுக்குறது? அவங்கள விட நாம கேவலமா இருக்கோம். நமக்கு யார் என்ன பிரதர் நைஸா என்னையும் கூட்டு சேர்க்குற? 2வது கல்யாணம் பிரேக் ஆகுறப்போ இவங்கள தான் பார்த்தேன். இதுல ஹிஸ்டரி வேற. ஆனா அவங்க மேக்ஸ் தான் படிச்சிருக்காங்க. வணக்கம். கல்யாண பந்தல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் ராகவேந்திரன். என் தங்கச்சிக்காக தான் வரன் பார்க்குறோம். பேர் சுசீலா. பெயர் சுஷீலா, பதிவு எண் 693786, வயது 28. சூரியன் எஃப்எம்மில் ஆர்ஜேவாக பணிபுரிகிறார். பிஎஸ்சி பட்டதாரியான இவர் நன்கு படித்த நல்ல குணம் கொண்ட ஒருவரை கணவராக எதிர்பார்க்கிறார். சுஷீலாவை பற்றிய விரிவான விவரங்களை அறிய kpmatrimony.com இணையதளத்தை அணுகவும். செம்மையா இருக்கும். மாட்டிக்கிச்சு. இல்ல இது வேற. நான் அப்புறம் பேசுறேன். சுஷீலாவா நல்ல பொண்ணுடா. இருக்கட்டும். கரெக்டா நான் வர்றேன்னு தெரிஞ்சதும் சட்டுன்னு ஷட் டவுன் பண்றாடா. ஏதாவது ஏடா கூடமா பார்த்ததா ஷட் டவுன் பண்ணுவாங்க. அது நீ எப்படி பார்த்த? எல்லா பாஸ்வேர்டும் தெரியுமா மச்சி? பொண்ணுங்களது மட்டும். என்ன டைம் மச்சி? 4:27 45 செகண்ட்ஸ். பக்கி. எனக்கு தெரிஞ்சு சுஷீலாக்கு 6 வருஷமா மாப்பிள்ளை தேடுறாங்க. ஒன்றும் செட் ஆகல. எங்கடா இருக்க? வந்துட்டு இருக்கேன்ப்பா. இது இவ்வளோ நேரம் சொல்லுவேன். டிராஃபிக்மா. அது இவ்வளோ நேரம் சொல்லுவேன். ராஜ், என்ன அசிங்கப்படுத்திடாத. வரேன்ப்பா. டிராஃபிக். ஓகே, வரட்டும். ஓப்பா, உனக்கே இது ஓவரா தெரியலையா? 1 மணி நேரமா என்ன விளையாடுறீங்களா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. உனக்கு மட்டுமா? எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. ஃபோட்டோ பார்த்தேன். காவியாவோட காவியா அப்பா செம்மையா இருக்காரு. பொண்ணோட அக்கா அம்மாவை ரசித்து பார்த்துருக்கேன். அப்பாவை ரசித்து பார்த்ததே இல்லைடா. அப்போ நீ தானே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்ன? நான் அந்த ஒரு மாதிரி சொல்லடா, கூச்சமாக இருக்குன்னு. ஏன்? இப்போ நம்ம அங்கே போவோமா? காவியா இவர் தான் ராஜன்பா. பாரு, அதுவே கூச்சமாக இருக்கு. அப்புறம் நீ யார், உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், எல்லாத்தையும் சொல். கேட்டா சொல்லு. எதடா சொல்கிறேன்? எங்கள் அப்பா கூலி வேலை செய்யறியா, இல்லை என் தம்பி ஃபெயில் ஆகிட்டு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நிறையா. எங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரிலாம் யாரும் இல்லைடா. அவங்க வீட்டில் எல்லாரும் வெல் செட்டில்டு. நம்மளெல்லாம் பற்றி விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கேன், எந்த அப்பனும் என்ன மாதிரி ஆளுக்கு பொண்ணு தர மாட்டானுங்க. விசாரிக்கலனாலும் உன்ன மாதிரி ஆளுங்கள் பொண்ணு தர மாட்டாங்கன்னு வை. எப்படி தான் கல்யாணம் பண்ண போற? ரிஜிஸ்டர் மேரேஜ், போலீஸ் ஸ்டேஷனில். திருட்டடி அடிக்கணுன்ற. சாரி காவியா, நான் டிரைவ் பண்ணிட்டு போனோம். திருச்சி இல்லை. சரிப்பா,
என்னாச்சுன்னு தெரில, ஃபோன் வேறு பேட்டரி டவுன்னு சொல்லியிருந்தான். நோ இஷ்யூஸ், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். டைம் ஆச்சு. லவாங்கிஸ் 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட், விண்டோஸ். எங்கே வேணால் இருக்கும், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ஆண்ட்ராய்ட். கொஞ்சம் லேட்டஸ்ட், பட் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் ஃபோனோடயே இருக்கும். மூணாவது, வெறுப்பில் இருக்கேன், பொறுப்பு இல்லாமல் பேசாது. இப்படி உப்பு மாதிரி பேசக்கூடாது. பண்ணுறதை பண்ணிட்டு அப்புறம் நான் அப்படி பண்ணிடக்கூடாதுல்ல. ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய்க்கு தான் குடிக்கும். பத்தி மாறுமா? அச்சோ, மாமி வந்துட்டாலே, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையே. மக்குங்க, மகு கடிச்சிக்கிதுங்க. ப்ளீஸ் காவியா. விடு. உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன் தெரியுமா? யூ லெட் மீ டவுன் கம்ப்ளீட்லி. ஏ ராஜ், என்னை பிடிக்கலையா? சாரி காவியா, உண்மையிலேயே ரீச் ஆக முடியல. நான் போய் சொல்லலாம். நீ பொய் சொல்லலை ராஜ், ஆனால் நிஜத்தை உன்னால் சொல்லவே முடியாது. Do you even know how much I love you? ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் உடைச்சிடல. சாரி காவியா. ஏய், சண்டை முடிஞ்சிருச்சா? ராஜி, சண்டே ஆமே எப்போ முடியும் சொல்லிருக்கேன். இங்கே வா. உன்னை வெட்ட வெளியில் பார்த்தாங்களா? வேணா வீட்டில் கிட்ட சொல்லுவா. சொல்றதை கேளு காவியா. அவினாஷ் வீட்டில் பேசிட்டோம். யூத் விசா அப்ளை பண்ணணும். கல்யாணத்தை சீக்கிரமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரியான கை நினச்சிட்டோம். ஜூலை 3 கல்யாணம். உனக்கு ஓகே தானே? சரிப்பா. ரங்கசாமி வாத்தியார் வீடா? நேராக போங்க, பிள்ளையார் கோயில், அங்கேருந்து லெஃப்ட், ரங்கசாமி வாத்தியார் வீடு. ஓகே, நன்றி. மகாலட்சுமி மாதிரி பொண்ணு. அவன் கட்டி கொடுக்க மாட்டான்ப்பா. அம்மா நானும் வரேன். வேணாண்டி, நீ உள்ளே கடை. நான் வந்தா உனக்கு என்ன? செருப்பு பிஞ்சிரும், உள்ளபடி. என்னடி இப்படி நின்றுட்டு இருக்க? போய் சேலையை பிரிச்சு கட்டு, அவங்க வர நேரமாச்சு. என்ன பெருசாக நடக்க போகுது? போய் நிற்க போகிறேன், வணக்கம் வைக்க போகிறேன், அவ்வளோதானே. எத்தனை தடவைக்கா இப்பெல்லாம் வெக்கமே இல்லாத மாதிரி இருக்குக்கா. எல்லாம் இது போதும். இதான் பொண்ணா? ஓ, சப்பா, இன்வெர்டர் போடலையா? போடணும், விசாரிக்க சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை எந்த ஊருப்பா? எந்த ஊராக இருந்தால் பொண்ணு கொடுப்பீங்க பாட்டி? பாருடா, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க தம்பி. இப்படி பேசுங்க, கேட்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இதை பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? பொண்ணுக்கும் கேக்கும். ஏங்க, இவங்க சொல்லலாம் நம்பாதீங்க. எனக்கு யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் கூச்சமா இருக்கும். என்ன பண்ணுறீங்க தம்பி? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கேன். என்ன வேலைன்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேலை, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தாதா? பொண்ணை காட்டுங்க மாமா. எவ்வளோ தூரத்துலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வந்ததுலேருந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப தான் அவசரப்படுறீங்க. இருக்காதா பின்ன? நீங்களே எவ்வளோ அழகாக இருக்கீங்க, அப்போ பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க வேணாமா? லக்ஷ்மியை வர சொல்லுங்கம்மா. வர சொல்லுங்கம்மா, நேரமா அது.
மாப்பிள்ளைய பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க. அது நீங்க இருங்க மாமா. அவனா பேசுறீங்க இல்லனா புரியாம பேசுறீங்க. பொண்ணை சொல்ல சொல்லுங்க. மாப்பிளைய பிடிச்சிருக்கான். இங்க வந்து சொல்லணும். இந்த வீட்டில் அந்த பழக்கம்லாம் இல்லை. பழகிக்கோங்க. கல்யாணம் ஆச்சுன்னா வாழ போகிறது நாங்கள் தான். பேசாமையா வாழ போகிறோம்? பிடிச்சிருக்கா? என்னை பார்த்து சொல்லணும். நீங்க போங்க, நான் வரேன். நேராக ஊருக்கு தானே போகிறீங்க? அப்படியே சொன்னாப்ல. ஆமா. லக்ஷ்மி. சொல்லாத. பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, சும்மா சொன்னியா இல்லை உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? யாராவது பாத்திர போறாங்க. போங்க. நான் வரேன். சீக்கிரம் வா. என்னாச்சு? பேசிக்கிட்டு இருக்கோம்க்கா. என்ன பர்ஸை விட்டுட்டேன். அத ஜன்னல் ஓரமா தான் தேடுவீங்களோ? ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு திருப்தியாக இருக்கு. நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, வீடு பக்கம் மெட்ராஸுக்கு வரோம். நிறைய இடத்துல சொல்லி விடுறாங்க. நாங்க உங்களை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். பாப்போம்னே, எல்லாம் நல்லதே நடக்கும். நாங்க வரோம். வாத்தியார் வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க. வீட்டை தொடச்சி எடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பொண்ணு நல்லா இருக்கா. நல்லா இருந்தா உங்க அக்காங்களுக்கு எப்படி நல்லா செஞ்சு கட்டி கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை உங்க மாமா ஒத்துக்கவே மாட்டாரு. ஒண்ணு இல்லாத ஒருத்திய கூப்பிட்டு இருந்தா காரி துப்புவாங்க. காரி துப்புறதுல நீ எடுக்கிற. இப்ப பாரு, மாமா மாமான்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு. கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கா. அப்பா நீ அதை கொஞ்சம் சொல்லுப்பா. நான் சொன்னா கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? எக்ஸ்கியூஸ் மீ, பாஸ்கர் பார்க்கணும். சார் டெஸ்ட் டிரைவ்க்கு வெளியில போயிருக்காரு. நீங்க கொஞ்சம் கஸ்டமர் லான்ச்ல வெயிட் பண்றீங்களா? நான் தான் எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லிட்டேன்ல. என்ன எல்லாரும் முன்னாடி சீன் கிரியேட் பண்ண வந்தியா? சண்டை போடுறதுக்கோ ஆர்கியூ பண்ணுறதுக்கோ நான் இங்கே வரல. We can talk it out. கல்யாணம் வேணான்றதை பற்றி ஏன் பேசணும்? இல்லை பாஸ்கர், வேணா பிடிக்கலன்னு சொல்கிறேன். புரியல? நிச்சயம் பண்ணிட்ட கல்யாணம் நடக்கணும்லாம் இல்லை. என் தப்பு தான். நான் தான் ஒத்துக்கிட்டேன். இப்போ பிடிக்கல ஏன் எல்லாம் கேட்காத. என் சுச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அப்புறம் தான் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்கேஜ்மெண்ட் முடிச்ச பின்னாடி இப்படி சொன்னா எப்படி? அவன் கல்யாணம் பண்ணிட்டே வேணான்றான். அப்போ என்னையும் கல்யாணம் பண்ணிட்டு வேணான்னு சொல்லுங்க. அவ்வளோ அலைச்சலாக இருந்தா அதுக்கு வேற எவனையாச்சும் போய் பாரு. போங்கண்ணே நீங்க. அண்ணனுக்கு ஒரு கை போடுறா. இன்னொரு கையா? எந்தர்றா எந்தர்றா நொன்னே எது மேலடா உட்காந்துக்கிட்டு இருக்க நீ? இதுக்கு போயானே உன் ஒய்ஃப் ஃபோட்டோ மேலே யாராவது பட்டக்ஸ் வச்சு உட்காந்தா நீ பொறுத்துக்குவியா? இது உங்க ஒய்ஃபா? கட்டினவனுக்கு தாண்டா ஒரு ஒய்ஃப், கட்டாதவனுக்கு தினம் ஒரு ஒய்ஃப். ஒரு ஒய்ஃபு. ஏன் பெஞ்சமின் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்ல? ராகு, உனக்கு வயசாகுதே, இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்படுற.
எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் எங்க கல்யாணம் ஆக போகுதுன்னு கவலைப்படுறேன். கவலைப்படாதீங்கண்ணே, நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். எங்க படத்தை காட்டு. டேய் யார்கிட்ட படத்தை காட்டுற? கசங்கிரும் பார்த்துக்க. சரிங்கடா சரிங்க. 100 ரூபா நாப்கின் விற்கிற நாட்டில் 10,000 கூட சம்பளம் இல்லைன்னா தாய்லாந்துக்கு போக முடியும், டாய்லெட்டுக்கு தான் போக முடியும். சரி சரி ஃபீல் பண்ணாத பெஞ்சமின். முதல்ல உனக்கு கல்யாணம், அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். ஓகேவா? முன்னமே கால் இதெல்லாம் கழுது பண்ணாட்டி நிற்கிறீங்க. பெங்களூர் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ், செம்ம ஃபன். சதீஷ், நான் பெங்களூருக்கு வரல சொல்லிடு. இவ்வளோ நேரம் நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொன்ன? என்ன சீக்கிரமாக பெங்களூர் போக போகிறேன்னு சொன்னேன். சரிண்ணே. கேப் புக் பண்ணுறேண்ணே. சரிண்ணே. இப்போ வரலன்ற? அப்படியா சொன்ன? வாங்க, என்ன சாப்பிட்றீங்க? அது எது கொடுத்தாலும். நீங்கெல்லாம் பெரிய மனுஷன். வாங்க வணக்கம்மா. உட்காருங்க. மேரேஜ் டேட் நெருங்கிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்னா மண்டபம் கிடைக்காது. இப்போ புக் பண்ணாதான் இன்விடேஷன்லாம் அடிக்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா. நாங்கள் வரணும்னு இல்லை, நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் ஓகே தான். சரிம்மா, நாங்கள் வரோம். பாஸ்கர் இல்லையா? வெளியே போயிருக்கான். வந்தால் சொல்லுங்கம்மா. ஃபோனில் கூட கான்டாக்டே பண்ண முடியல. கண்டிப்பாக சொல்கிறேன். வரேங்க. சுஷிலா, பாஸ்கர்ட்ட பேசுவியா? மண்டபம் பார்த்துருக்கோம், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் பேச சொல்றியா? ஜூலை வெட்டிங். சுனல் வந்துடு. பாபு வந்துடு. ஓகே, கண்டிப்பாக வந்துடுங்க. ஷோல்டர் எங்க? வெளியில் போகணும். கார் கேட்டிருந்தேன். எனக்கு டிரைவ் பண்ண தெரியாது. நாளைக்கு காப்ப கட்டுறாங்க. நான் போகணும். நான் சொல்கிறப்பெல்லாம் டீஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னடா இப்படி பண்ணுற? கஷ்டப்படுறேன். பேசினாலும் உங்களுக்கு புரியாது, பேசாட்டியும் உங்களுக்கு புரியாது. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? 10 இலையை பார்க்குறவன் தன்னோட இலையில் இருக்கிற சாப்பாட்டை நிம்மதியாக சாப்பிட மாட்டான்னாரு. என் இலையில சாப்பாடே இல்லடி, வரிசையாக பங்குக்கு நிற்கிறாங்க.
அதை பற்றி நான் யோசிக்கக்கூடாதா? இல்லை இன்னொருத்தி வரானா தயக்கம் இருக்காதா? இல்லை மிஷினா எல்லாத்தையும் நிமிஷத்தில் மறந்துட்டு அப்படியே ஓடிட. நீ வீடு வாங்க சொல்கிற, உங்கள் அப்பா கார் வாங்க சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு நம்ம 2 பேர் இருந்தால் பத்தலைல்ல? எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காது, அம்மா தம்பி யாரையும் பிடிக்காது. நான் அவங்களுக்குலாம் என்ன பிடிச்சிருக்கேன்? நான் என்ன செய்ய? லவ்வில் 4 ஈட்டு எடுக்கணுமா? டிப் டப்பாக இருக்கிற உங்கள் அப்பா முன்னாடி ஓமனை கூட கட்ட தெரியாது எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு வந்து நிற்கணும், பொண்ணு கொடுங்கன்னு கேட்கணும். உங்கள் அம்மா முகம் கோணி உங்கள் அக்கா வீட்டுக்கார எண்ணி எங்கள் அப்பாவையும் ஏற இறங்க பார்க்கணும். இல்லை ஆயிரம் யோசனை ஒரு யோசனை. அப்பாவை எதுனா சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? நான் யோசிக்கக்கூடாதா? பிச்சைக்காரன் இல்லடி, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க போகிறீங்களோன்னு பயமாக இருக்கு. உள்ளுக்குள்ளே சதா ஒரு பயம் ரத்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. உங்கள் அப்பா நல்லவர் நல்லவர்னு சொன்னீங்க, நான் கீழே இருக்கோம், நீங்கள் மேலே இருக்கீங்க. இந்த பையனை குடும்பத்தோடு வர சொல்லுமா, பேசலான்னு சொன்னாரா? நிச்சயத்துக்கு அப்புறம் கல்யாணம் என்ன தப்பா பேசுவாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லணும். பாஸ்கர் கல்யாணம் please பண்ணாதீங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். சொல்றது கேளுங்கப்பா. பாஸ்கர் கிளம்பு. இல்ல பாஸ்கர் நான் சொல்றது கேளுங்க. நீங்கள் கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன். என்னாச்சு? என்ன தம்பி, கட்டிக்க போகிற பொண்ணை போய் நடுத்தருவில் தள்ளி எதனாலும் பேசிக்கல. நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போதைக்கு அம்மாட்ட தான் சொல்லணும். ஒன்றா வரீங்க? வாங்க வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டியா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததா? சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க. ஹலோ Sir, congratulations. எங்க பிரீமியம் ஹாலிடே லக்கி ட்ரால நீங்க 30,000 worth 2 night 3 days tour ஹாலிடே ட்ரிப்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. ஓ தேங்க்யூம்மா, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க 3 நாள் ஹாலிடேக்கு ஜாலியா மூணார் போலாம் சார். டோட்டலி ஃப்ரீ. அப்படியா? ஆமா சார். உங்க ஐடி டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? உங்க பேரு? கே பெஞ்சமின். வயசு? 28. பர்த் சர்டிஃபிகேட்லாமா கேட்பீங்க? இல்ல சார், சும்மா தான் கேட்டோம். ஓஹோ. அப்ப சார் ஒரு முக்கியமான விஷயம், உங்க வைஃபை கூட்டி வந்துருங்க சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். வாங்களேன், ஒரு தடவை மூணாறு வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம். என்ன ராகு, உன் சிஸ்டர் மேரேஜுக்கெல்லாம் ரெடி போல? அடுத்து ஓ மேரேஜ் தானே? உங்களெலாம் ஒரு வேலையே இல்லையா? எப்போ பாரு உனக்கு கல்யாணம் அடிச்சா உங்கள் அக்கா கல்யாணம் அடிச்சான்னு
படா. கேட்டது ஒரு குத்தமாடா. பேச்செல்லாம் இருந்துட்டு இன்னும் கல்யாணம் ஆகணும்னு வருத்தப்படுறவங்கள விட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் பேச்செல்லாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் தாசிப்பா. பாஸ்கர்ட்ட பேசுறியா? ஆக்சுவலி அவர் நல்லவர் தான், ஆனால் ஏன்னு தெரியல. கவலைப்படாத, நான் பேசுகிறேன். பாய். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. பாஸ்கர் அவரு ஆபீஸ் போயிட்டாரு. ஓ, பாஸ்கர் இறக்கி விட்டு பைக் மட்டும் வீட்டுக்கு வந்துச்சா? உடம்பு சரியில்லடா. ஹலோ, பாஸ்கர்ட்ட பேசிட்டியா? பாஸ்கர் வீட்டில் தான் இருக்கேன், பேசுகிறேன். கூப்பிட்றேன். ஹூய், ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? சுற்றி பாரு, எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. கம் ஆன், லெட்ஸ் ஹேவ் ஃபன். நீ போ, நான் வரேன். ஓகே. ரொம்ப அசிங்கமாக இருக்கு ராகு. ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள மானம் மரியாதை எல்லாத்தையும் அடவு வைக்க வேண்டியதாக இருக்கு. சரிடி, சரிம்மா, போதுமா? அதுக்கா வீடு பூரா தேட முடியும்? சரி, பேசுகிறேன், கவலைப்படாத. Everybody on the floor! Come on, everybody on the floor! Okay, get ready. 3, 2, 1, and stop! சுசீலா எதுவும் தப்பாக பேசலாங்கிறீங்க, எங்கள் மேலே ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க, அப்படியே சார் கல்யாணம் மட்டும் வேணாங்கிறீங்க. உங்களை கேட்டு தான் நிச்சயம் பண்ணோம். ஒரே குழப்பமாக இருக்குது சார். கல்யாணமே வேணான்னு தோணுது. கல்யாணமே வேணாம்னா அப்போ அப்துல் கலாம் மாதிரி ஆயுதம் தயாரிக்க போகிறீங்களா? இங்கே பாருங்கள் தம்பி, மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? உங்கள் வயசில் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? சம்பாதிக்கிறான்ல, கல்யாணம் ஆகிடும், குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருப்பான்னு தோணும். கல்யாணம்ங்கிறது வரம் ஐயா. ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பொம்பளை வாட படாமலே என் வாழ்க்கை ஓடிடுச்சு. Have you been to Chennai? Big Beach, Burma Bazaar, Buckingham Canal. Next time when you come to Chennai, let's party. கோவமா எதுவும் பேசிடாத. சுஷீலா, எனக்கு தெரியும்மா, அவர் டினிட்ட ஒன்றும் பண்ணிட மாட்டோம், போதுமா? வேலை பார்க்குற பொண்ணு கிடைக்கிறது உனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இருங்க சார், எங்கள் பொண்ணுன்னு சொல்ல, சத்தியமாக சொல்கிறேன், சுஷீலா அவகிட்ட நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ கூட உங்களதும் தப்பாக பேசலான்னு தான் சொல்கிறா. நம்புங்க சார், நல்லா இருப்பீங்க. Nice. Have you heard about SoundCloud? No. People from 150 countries are listening to my show. Awesome, right? I know that.
ஓகே நாளைக்கு பார்க்கலாம். ஏன் சாப்பிட வரல? ரூம் சர்வீஸ். ஓகே குட் நைட். போதுரா, லிமிட்டை தாண்டி இறங்கியாச்சு, கிளம்பு. இருங்க, சாப்பிட்டு போகலாம். சுஷி, பாஸ்கர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஓ, ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பாஸ்கர்ட்ட கூட. இதோ ஒரு நிமிஷம். சுஷீலா. சுஷீலா. பாஸ்கர் தேங்க்ஸ். பட் நமக்குள்ள செட் ஆகாது. இந்த கல்யாணம் வேணான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். அவ்வளோதான் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஒருத்தங்கிட்ட இவ்வளோ நாளாக கெஞ்சிருக்கேன், ப்ளீஸ் பாஸ்கர் ப்ளீஸ் பாஸ்கர்ன்ட்டு. சை, நினைச்சாலே அசிங்கமாக இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிச்சை போடுற மாதிரியே கல்யாணம் பண்ண வராங்கல்ல. கவலைப்படாத, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டு பயமுறுத்த மாட்டேன். நான் பயமுறுத்தினா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி? இருபத்தெட்டு வயசாக போகுது. ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு என்னப்பா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ம், ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சுத்தின. அதெல்லாம் சுற்றுறதோட சரி. உனக்கு ஒன்று தெரியுமா, வீட்டுக்கு கூட கூட்டின்னு போக மாட்டாளுங்க. அப்ப நீ அட்டகத்தியா? இந்த பாடலை விரும்பி கேட்டிருப்பது அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், மீஞ்சூர் பழனி, குரோம்பேட்டை சிவா.